ஸ்ரீ விநாயகமூர்த்திக்கு ஜெய. அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம். இந்த மாதம் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தி வருது. பிள்ளையார் எல்லாத்துக்கும் வர ஆனந்தமாக குழந்தையா வர நம்ம அவரை பாடி கொண்டாடணும் இல்லையா? அதுக்காக ஸ்பெஷல் திருப்புகழ். இது வரைக்கும் அடியன் வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து 4 திருப்புகழ் பிள்ளையார் பேரில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. நான் நம்பர் சொல்லிடுறேன். நம்பரை முதல்ல நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 1ஆம் நம்பர் வீடியோ ஃபஸ்ட்டே கைத்தல நிறைகனி போட்டிருக்கேன். அப்புறம் வீடியோ 16 16 சரவண ஜாதா நமோ நம 38 அது வந்து பக்கரை விசித்திரமணி 55 நினது திருவடி சக்திமயி அது வந்து 55வது. மொத்தம் 4 விநாயகர் திருப்புகழ் போட்டிருக்கேன். இந்த போட போகிற திருப்புகழையும் கத்துண்டு அதோடு சேர்த்து 5 திருப்புகழ் உங்களுக்கு பஞ்சபுராணம் மாதிரி 5 விநாயகர் திருப்புகழ் அருமையாக கிடைக்க போகிறது உங்களுக்கு. ஆனந்தமாக கத்துண்டு பாடுங்கோ. இப்போ இந்த வரம் திருப்புகழ் வரிகள் ஆரம்பம் விடமடைசு வேலை அமரல் படைசூழல். இது வந்து உங்களுக்கு அந்த இசை வழிபாடு புக்கில் இருக்காது, தேடிட்டு இருக்க போறீங்க நீங்க. இந்த திருப்புகழ் மாலை எல்லோ கலர் புக்கு வச்சிருப்பேன், நிறைய பேர் நீங்க வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். அதை நான் வீடியோவில் காமிக்கிறேன். அந்த புக்கில் தான் இருக்கு. அதனால அதை வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் ரன்னிங்லேயும் லிரிக்ஸ் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறோம். இது ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாடுங்க. இந்த வாரத்துக்குள்ள டிப்ஸையும் கொடுத்துட்றேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இந்த திருப்புகழ் மாலை புக்கு சொன்னேன் இல்லையா, இதான் புக்கு. கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது இந்த புக்கு. அடியன் வாங்குறதே 90 ரூபான்னு சொல்லிது. இது வந்து நான் எனக்கு வெளியில் எடுத்துன்னு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு இந்த புக்கு வாங்கி வச்சுருக்கேன். வெளியில் கோயிலுக்கெல்லாம் போகும்போது இப்போ பாடுவோம் இல்லையா, அதுக்காக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த புக்கில் பேஜ் நம்பர் 29 இந்த திருப்புகழ் இருக்கு. முதல்ல நான் இதை திருப்புகழை படித்து காமிச்சுடுறேன், அதுக்கப்புறமா பதம் பிரித்து காமிக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ராகம் தாளத்துக்கெல்லாம் அப்புறமா போகலாம். இன்னொன்று முக்கியமானது, இது ராகம் வந்து ஹம்சத்வனி. முக்கால்வாசி நீங்கள் விநாயகர் பாடல்கள் எல்லாமே நாட்டை ஹம்சத்வனி இப்படி தான், கம்பீர நாட்டை இப்படி இந்த ராகங்களை பேஸ் பண்ணி தான் வரும். இந்த ராகங்கள், இந்த ஹம்சத்வனி ராகத்துக்கு என்ன விசேஷம்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ரெண்டாவது, மனசு ரொம்ப ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்குது, நமக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கணும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹம்சத்வனி ராகத்தில் எந்த பாட்டை கேட்டாலுமே உங்கள் மனசு அமைதியாகிடும். பெரிய விஷயம். அதே மாதிரி நரம்பு ப்ராப்ளம், நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கிறவாள்லாம் இந்த ஹம்சத்வனி ராகத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் அப்பப்போ கேட்டுகிட்டே இருந்தேன்னா நர்வஸ் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வரும். இது ராகத்தினுடைய மகிமை. இது ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு மகிமை இருக்குது. இது ஹம்சத்வனி ராகத்துக்குரிய மகிமை. அதனால இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஹம்சத்வனி ராகம் நான் அடியந்து மட்டும் ஷேர் பண்ணணும்னு சொல்லலை, எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ரிப்பீட்டடாக நான் சொல்கிறேன், அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பலனடையட்டும். நம்மள மாதிரி எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நம்ம நினைச்சாலே நாம ஆட்டோமேட்டிக்காக நாம நன்னா இருப்போம். நம்ம ஏன்னா நம்மளும் அதில் அடங்கிடுறோம். பொதுநலத்தில் சுயநலம் தான் இது. அதனால நிறைய ஷேர் பண்ணுங்க நீங்க. இப்போ நான் இதை முதல்ல திருப்புகழை படிச்சு காமிச்சுடுறேன். விடமடைசு வேலை /அமரர் படைசூலம் /விசயன் விடுபாடன் /மெனவேதான். அடுத்தது இது வந்து இறக்கி ஏரோ மார்க் போட்டுருக்கோம். அடுத்தது ஏத்தி போட்டுருக்கோம். விழியும் அதிபார /விதமும் உடைமாதர் /வினையின் விளைவேதும் /அறியாதே. தேர்டு, கடியுளவு பாயல் பகல் இரவெனாது கலவிதனில் மூழ்கி /வரிதாங்க. இது வந்து எண்டிங் நம்பர் 1ன்னு போட்டுக்கோங்க இந்த 2 லைனையும். அடுத்தது கயவன் அறிவீனன் இவனும் உயர் நேடு கடலினைகள் சேர அருள்வாயே. எண்டிங் 3ன்னு போட்டுக்கோங்க. இந்த கடலினைகள் சேர அருள்வாயே, இந்த கடலினைகளுக்கு முன்னாடி 1ன்னு போட்டுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப். அடுத்தது செகண்ட் ஹாஃப். இறக்கி போட்டுக்கோங்க, ஏறமா இறக்கி பாடணும். இடையர் சிறுபாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே.
அடுத்தது ஏத்தி போட்டுக்கோங்க. இதய மிகவாடி ஸ்லாஷ் உடைய பிழை நாத ஸ்லாஷ் கணபதி எனாம ஸ்லாஷ் முறை கூற. அடுத்தது இறக்கி அரம்ப போட்டுக்கோங்க. அடையலவர் ஆவி ஸ்லாஷ் வெறுவ அடிக்கூற ஸ்லாஷ் அசலும் அறியாமல் ஸ்லாஷ் அவரோட. அடுத்தது ஏத்தி அரம்ப போட்டுக்கோங்க. அகல்வ தெனடா சொல் ஸ்லாஷ் எனவு முடிசாட ஸ்லாஷ் அறிவருளும் ஆணை முகவோனே. இதை எண்டிங் 2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம திருப்புகழ் பாடி முடிக்கும் போது அண்டர்லைன் பண்றதோட பாடி முடிப்போம் இல்லையா? இதுல வந்து 4 எண்டிங்ஸ் வருது, அதை மார்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கடியுளவு பாயல் பகலிரவ நாது கலவிதனில் மூழ்கி வரிதாய, அது வந்து எண்டிங் நம்பர் 1. அடுத்தது கயவன் அறிவீனன் இவனும் உயர் நீடு கழலினைகள் சேர அருள்வாய, அடுத்த ஸ்டான்ஸா, அது வந்து எண்டிங் நம்பர் 2. செகண்ட் ஹாஃப்ல அறிவருளும் ஆணை முகவோனே அண்டர்லைன் பண்ணி அது எண்டிங் நம்பர் 3. அகெயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உன் கழலினைகள் சேர அருள்வாய, அது எண்டிங் நம்பர் 4. அவ்வளோதான். இப்படிதான் பாடி முடிக்கணும். இதை நீங்க மார்க் பண்ணிட்டேன்னாக்க நான் பாடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இதை நான் பிரிச்சு சொல்றேன். நான் அடுத்தது பிரிச்சு படிச்சு காமிக்கிறேன். ஏன்னா எனவும் மெனமும் இருக்கும். அதாவது எந்த எந்த லைன்லனாக்கா ஃபர்ஸ்ட்லயே விடமடைசு வேலை அமரர் படைசூரம் விசையன் விட பானம் பானம் மெனவேதான் இருக்கும். பானம் எனவேதான் அந்த மாதிரி பிரிச்சு இருக்கும். அதை பிரிச்சு காமிச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் பாடும்போது இது மாதிரி சேர்த்து பாடுவோம் நம்ம. அடுத்தது பிரிச்சு காமிக்கிறேன். இப்போ பதம் பிரிச்சு காமிச்சுடுறேன். விடம் அடைசு விடம் அடைசூன் இருக்கும் இல்லையா? அந்த விடம் அடைசு வேலை கமா அமரர் படைசூலம் கமா விசையன் விடுபானம் எனவேதான். அடுத்தது விழியும் அதிபார விதமும் உடை மாதர் வினையின் விளைவு ஏதும் அறியாதே. அடுத்தது கடி உளவு பாயல் பகல் இரவு எனாது கலவிதனில் மூழ்கி அரிது ஆய கயவன் அறிவு ஏனன் இவனும் உயர்நீடு கழல் இணைகள் சேர அருள்வாயே. இடைய சிறு பாலை திருடி கொடுபோக இறைவன் மகள் வாய்மை அறியாதே. இதயம் மிகவாடி உடைய பிழை நாத கணபதி என் நாமம் முறை கூற அடையலவர் ஆவி வெறுவ அடிக்கூற அசலும் அறியாமல் அவர் ஓட அகல்வது எனடா சொல் எனவும் முடிசாட அறிவு அருளும் ஆணை முகமோனே. ஏன்னா இது ஏன் அப்படி சேர்த்து பாடுறோம்னாக்கா அந்த சந்தத்துக்கு தகுந்த மாதிரி பாடணுங்கிறதுக்காக சேர்த்து எழுதியிருக்காரு அருணகிரிநாதர். புரியணுங்கிறதுக்காக பதம் பிரிச்சு அடியேன்னு சொல்றேன். அடுத்தது நம்ம ராகம் தாளம் எல்லாத்தோடையும் ரெஃபரன்ஸோட கற்றுப்போனோம். இந்த திருப்புகழ் ராகம் ஹம்சத்வனி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தாளம் ஆதித்தாளம் நம்ம நிறைய கத்துன்னு இருக்கோம். 8 தாளம் 1 2 3 4 5 6 7 8. இந்த திருப்புகள்ல ஒரு லைனுக்கும் 8 தாளம் வரும். நான் பாடும்போது உங்களுக்கு சொல்றேன். இந்த ஹம்சத்வனி ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் பாடல் எல்லாருக்கும் நன்னா தெரியும். ஸ்கூல்ல எல்லாம் பாடுவோம். அருள் புரிவாய் கருணை கடலே அருள் புரிவாய் கருணை கடலே ஆருயிரனைத்தும் அமர வாழ்வு பெறவே அருள் புரிவாய் கருணை கடலே. ஹம்சத்வனி ராகத்துக்கு இந்த ரெஃபரன்ஸ். இன்னும் நிறைய இருக்கு, சினிமா பாட்டெல்லாம் இருக்கு. எனக்கு இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கோங்கிறதுனால இந்த பாட்டை ரெஃபரன்ஸ் எடுத்து குடிமான வரைக்கும் நான் இந்த மாதிரியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அப்படி எதுவும் ஆப்டா அமைஞ்சு வரல, நிறைய பேருக்கு தெரியாதுங்கிற பட்சத்துல நான் ஐ கோ ஃபார் தமிழ் திரைப்பட பாடல்களுக்கு நான் போறேன். இதுல வந்து முதல்ல சந்தத்துல பாடிடுறேன். பாடி இந்த தாளத்தோட சந்தத்துல போட்டு காமிக்கிறேன். திருப்பியும் பாடி காமிக்கிறேன். அந்த தன்னை நான் திருப்புகழ்ல பாடுறேன். இப்போ அந்த சந்தத்துல பாடினது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் லைனுக்கு 8 தாளம், செகண்ட் லைனுக்கு 8 தாளம். இப்போ இதுல பாடி காமிக்கிறேன் பாருங்க. இடமடை சுவேலை அமரர் படை சூலம்
அந்த 8 தாளம் முடிஞ்சுடுதா. அடுத்தது திசையன் விடு பாணம் எனவேதான். இந்த 2வது லைனுக்கு ஃபுல்லா 8 தாளம். இப்போ திருப்பியும் பாடுறேன். நான் சந்தத்தில் பாடிட்டு இதை பாடுறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். தன்ன தன்னன தான தன்ன தன்னன தான தன்ன தன்னன தான தன்ன தான. இப்போ திருப்புகழ் பாடுறேன். இடமடை சுபேலை அமரர் படை சூலம் திசையன் விடுபாணமெனவேதான். பாடுங்க. இடமடை சுபேலை அமரர் படை சூலம் திசையன் விடுபாணமெனவேதான். அடுத்தது விழியும் அதிபார விதமும் உடைமாத வினையின் விளைவேதும் அறியாதே. பாடுங்க. விழியும் அதிபார விதமும் உடைமாத வினையின் விளைவேதும் அறியாதே. அடுத்தது இறக்கி பாடணும். 1, 3, 5, 7 இந்த ஸ்டான்ஸ் எல்லாம் இறக்கி பாடணும். 2, 4, 6, 8 எல்லாம் ஏத்தி பாடணும். அடுத்தது 3வது. கட்டியுலவு பாயல் பகலிரவனாது தலவிதனில் மூழ்கி வரிதாய. பாடுங்க. கட்டியுலவு பாயல் பகலிரவனாது தலவிதனில் மூழ்கி வரிதாய. அடுத்தது கயவனறிவீனன் இவனும் உயர்நீடு கழலினைகள் சேர அருவாயே. பாடுங்க. கயவனறிவீனன் இவனும் உயர்நீடு கழலினைகள் சேர அருவாயே. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த உன் எப்போ பாடணும்னா முடிக்கும் போது, நம்ம அண்டர்லைனோட முடிக்கும் போது அந்த உன்னை சேர்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாடிக்கணும். இடமடை சுவேலை அமரர் படை சூலம் திசையன் விடுபாணமெனவேதான். விழியும் அதிபார விதமும் உடைமாத வினையின் விளைவேதும் அறியாதே. கட்டியுலவு பாயல் பகலிரவெனாது பலவிதனில் மூழ்கி வரிதாய. கயவனறிவீனன் இவனும் உயர்நீடு கழலினைகள் சேர அருவாயே. இப்போ செகண்ட் ஹாஃப் கற்றுப்போம். எப்போதும் போல சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லா திருப்புகழ்லையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியோ முக்கால்வாசி 99% செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நன்னா நீங்கள் தரவு பண்ணிடுற ஏற்ற இறக்கம் எல்லாம் தரவு பண்ணிட்டேன்னாக்கா செகண்ட் ஹாஃப் முருகன் அருளில் எல்லாம் நன்னா வரும். இவ்வளோ தூரம் நீங்களாம் கற்றுக்கிறதே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. முருகன் அருள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ செகண்ட் ஹாஃப் கற்றுக்கலாம். இடையர் சிறு பாலை திருடை கொடு போகை இறைவன் மகள் வாய்மை அறியாதே. பாடுவோம். இடையர் சிறு பாலை திருடி கொடு போகை இறைவன் மகள் வாய்மை அறியாதே. அடுத்து இதயமிக வாடி உடைய பிழை நாத கணபதிய நாம முறை கூற. அடுத்தது பாடுங்க. இதயமிக வாடி உடைய பிழை நாத கணபதிய நாம முறை கூற. அடுத்தது அடையலவர் ஆவி பெருவ அடி கூற அசலும் அறியாமல் அவரோட. பாடுவோம். அடையலவர் ஆவி பெருவ அடி கூற அசலும் அறியாமல் அவரோட. அடுத்தது அகல்வதனடா சொல் எனவும் முடிசாட அறிவருளும் ஆனை முகவோனே. பாடுவோம். அகல்வதனடா சொல் எனவும் முடிசாட அறிவருளும் ஆனை முகவோனே. பண்டர்லைன் பண்ணதோட முடிப்போம் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3வது ஸ்டான்ஸா. கட்டியுலவு பாயல் பகலிரவெனாது கலவிதனில் மூழ்கி அறிதாய. கயவனறிவீனன் இவனும் உயர்நீடு கழலினைகள் சேர அருவாயே. அறிவருளும் ஆனை முகவோனே. இது கடைசி ஸ்டான்ஸால வரும். திரும்பி பாடுறேன்.
அறிவருளும் ஆனை முகவோனே உன் கழலினைகள் சேர அருள்வாயே. நோட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த எண்டிங், அடுத்தது அது ரெண்டும் பாடிட்டும் அறிவருளும் ஆனை முகவோனே, அடுத்தது உன் கழலினைகள் சேர அருள்வாயே. அதை மட்டும் மூணாவது வரும். இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாடுறேன். இடையர் சிறு பாலை திருடி கொடு போகை இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதய மிக வாடி உடைய பிழை நாத கணபதிய நாம முறை கூற அடையலவர் ஆவி வெறுவ அடி கூற அசலும் அறியாம் அவரோட அகல்வதனடா சொல் எனவும் முடிசாட அறிவருளும் ஆனை முகவோனே கடியுளவு பாயல் பகலிரவெனாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவீனன் இவனும் உயர் நீடு கழலினைகள் சேர அருள்வாயே அறிவருளும் ஆனை முகவோனே உன் கழலினைகள் சேர அருள்வாயே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாட்டோட ஒரு லைன் நான் பாடி காமிச்சுட்டேன். இந்த திருப்பு அதையும் பாடி இதையும் பாடி காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அருள் புரிவாய் கருணை கடலே. இப்போ திருப்புகள் பாடி காமிக்கிறேன். மடை சுவேலை அமரர் படை சூழ் இசையன் விடுவானம் எனவேதான் கடலேன்னு முடிக்கிற பாருங்க. அது ஹம்சத்வனி. இப்போ நான் ஃபுல்லாக எப்படி திருப்புகள் இந்த திருப்புகள் பாடணுமோ அதை பாடி காமிச்சுடுறேன். இடமடை சுவேலை அமரர் படை சூழம் இசையன் விடுவானம் எனவேதான் விழையும் அதிபார விதமும் உடை மாத வினையின் விளைவேதும் அறியாதே கடியுளவு பாயல் பகலிரவெனாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவீனன் இவனும் உயர் நீடு கழலினைகள் சேர அருள்வாயே இடையர் சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதய மிக வாடி உடைய பிழை நாத கணபதிய நாமம் மொழி கூற அடையலவர் ஆவி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் அவரோட அகல்வதனடா சொல் எனவும் முடிசாட அறிவருளும் ஆனை முகவோனே கடியுளவு பாயல் பகலிரவெனாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவீனன் இவனும் உயர் நீடு கழலினைகள் சேர அருள்வாயே அறிவருளும் ஆனை முகவோனே உன் கழலினைகள் சேர அருள்வாயே. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். சித்தி விநாயகர் அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனமாற பிரார்த்திக்கிறேன். நாம் செய்யும் எல்லா செயல்களும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கணும்னு எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்யணும். விக்னம் இல்லாமல் எல்லாம் நடக்கணும். இப்போ இந்த மாதிரி டிப்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த மாதிரி தூப் ஸ்டிக்கு நிறைய வருது பாக்ஸில். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் இருக்கும் உள்ள. இதை உள்ளே வச்சுக்கிறதுக்கு கீழே ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பா. இந்த மாதிரி இதை கொடுத்துருப்பா. ஸோ இதை வந்து நம்ம மல்டிபர்பஸ், இந்த ஸ்டிக்குலாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு இருக்கும் இல்லையா, இதை வந்து நீங்கள் விளக்குக்கு திரி போடுறதுக்கு அழகாக வச்சுக்கலாம். இதை போட்டு காமிக்கிறேன் பாருங்க. திரி இருக்குது, உள்ளே நுழைச்சி காமிக்கிறேன் பாருங்க. இதில் திரி போட்டு வச்சுருக்கேன். எனக்கு இந்த தூப் ஸ்டிக் ஆயிடுத்து, பாக்கெட் ஆயிடுத்து. அதனால் இதை தூக்கி எறியாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் 4 டப்பா வாங்கினாக்க 4 விளக்குக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தேய்க்கிறது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். எந்த விளக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த விளக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும். இந்த மூக்கு இருக்கு இல்லையா, இதெல்லாம் கருப்பாகாது, பிரமாதமாக இருக்கும். தேய்க்கிறது எல்லாமே சௌரியமாக இருக்கும், விசேஷமும் கூட. இதை வந்து அப்படியே நீங்கள் சென்டரில் ஏற்றி வச்சிட வேண்டியதுதான். நடுவில் எண்ணெயோ திரியோ நெய்யோ விட்டு அழகாக ஏற்றி வச்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இந்த அழகாக காரணம் என்னன்னாக்க,
இது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நல்லா விளக்குல வந்து நீங்க எந்த விளக்கு வேணா எடுத்துக்கோங்க. விளக்குல அழகா திரிய நடுவுல போட்டு இப்படி சென்டர்ல வச்சிருங்க. இதுல ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க எங்க போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் நமக்கு கிழக்கு மேற்கு தெரியாம இருக்கும், திசை தெரியாம இருக்கும், மாத்தி ஏத்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்கும். இத பிரபஞ்சத்தை பார்த்து ஏத்துறது வந்து ரொம்ப விசேஷம். அதாவது மேல நோக்கி ஆகாயத்தை பார்த்து ஏத்துறது வந்து ரொம்ப விசேஷம். அதனால இதை இப்படி சென்டர்ல ஏத்தினேன்னா, ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். திசைய பத்தி கவலையே பட வேண்டாம். டைரக்ஷன பத்தி கவலைப்பட வேண்டாம். 2வது இந்த நம்ம ஸ்ட்ரெய்ட்டா திரி போட்டு இந்த அகல்ல ஏத்தும்போது, இந்த இடமெல்லாம் கருப்பாயிடும். இந்த வெண்கல விளக்கு, பித்தள விளக்கெல்லாம் தேய்க்கிறதுக்குள்ள பெரிய பிரயத்தனப்படணும் அது. சட்டுன்னு போகாது. அதனால இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்க அந்த விளக்கையும் சுத்தமா வச்சுக்கலாம். அழகா ஜஸ்ட் ஒரு வாஷ் குடுத்தா போறோம். இத சென்டர்ல ஏத்துனேன்னாக்க, அழகா பிரபஞ்சத்த பத்தி பிரபஞ்சத்த நோக்கி எரியும் இது. நல்லா சன்னமா எரியும். ரொம்ப அழகா எரியும். நீங்க தூண்டி விட வேண்டாம். இத்தன அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த மாரி விளக்கேத்துறதுல. நல்லதும் கூட. அந்தந்த திசைய ஒரு ஒரு பலன்னு சொல்லுவா. இந்த பிரபஞ்சத்த பார்த்து ஏத்துறது வந்து ரொம்பவே நல்லது. அதனால அடியனால முடிஞ்சது இது ஒரு ஸ்மால் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும்.